டேய் என்னடா சாட்டேன்னா ஷர்ட்டே நினைச்சிருந்துருக்கீங்களா? விஜயன்ற ரசிகரை மாத்திரம் ரசிக குஞ்சுகளை நினைச்சிருக்கிறீங்களா? நீங்கள் விசில் அடிச்சாங்க குஞ்சுகளே. உங்களுக்கு தெரியாது. அண்ணன் மாத்திரம் கையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். சாட்டையை தொட்டாலே செத்தான்னு சொல்லி இங்கே விஜயன்ற படம் சிரிச்சு கொண்டு இருக்கும். அவருக்கு மாத்திரம் நாங்கள் இங்கே பெரிய மனுஷரும் இல்லை, அவர் பெரிய புடுங்கியும் இல்லை. திமுகவால் இறக்கப்பட்டு இவங்கள எல்லாராலையும் காங்கிரஸால் இறக்கப்பட்ட ஒரு இனப்படுகொலையாளியின் கூட்டாளி தான் அவன் விஜய். விஜயை வச்சு போட்டு விசில் அடித்தான் குஞ்சோல் மாதிரி மடக்கி ஊதி கொண்டு திரியணும். தேனிக்கு வந்தால் தொடுவோம், தேனிக்கு வந்தால் தொடுவோம்னு சொல்லி கொண்டு இருந்தால் என்ன தேனிக்கு வந்தோம் என்ன தொட்ட நீங்கள் இறங்கி அட்டிக்க வலிக்கிட்டா நான் தமிழர் துண்டை காணும் துணியை காணுமெண்டு ஓடுவாங்க. அது ஒரு பிரதேசி காங்கிரஸ்ல ஒரு அண்ணன் மரியாதை கொடுத்து கேட்பார் மாமா மாமா மாமாண்டு. அந்த நாயை முதல் எங்கேயாவது இடத்துல சரித்திரம், அதோட சரித்திரம். மக்களாகிய நீங்களே புரிந்து கொள்ள வேணும். உங்களுக்காக உங்களின் களத்தில் ஏவன் நிற்கிறான் என்று. சினிமா நடிகனுக்கு துவக்கு சினிமாவில் தான் சுட தெரியும். ஆனால் நிஜ கதாநாயகர்களுக்கு துவக்கு எங்கே சுட வேணுமோ எங்கே போட வேணுமோ அது முழுக்களும் தெரியும் நிஜ கதாநாயகர்களுக்கு. ஆனால் மக்கள் ஆட்சி பிறக்க வேண்டும், மக்களுக்காக இருக்க வேண்டும். ஏனெனில் எங்கள் தேசம் வெல்ல வேணுமெனில், தமிழர் ஆட்சி மலர வேணுமெனில் மாண்டியிட்டு மாண்டாலும் மாள மாட்டோம். ஆனால் என்றுமே சைனட்டை அருந்தியே சாவோம் என்று சொல்லி ஒரு வரலாறு இருந்தது ஒரு காலம். இப்போது அரசியல் புரட்சியில் மக்களாகிய நீங்கள், ஏழை எளிய மக்கள் அனைவரும் சிந்தியுங்கள். உங்களுக்காக உங்களுடன் தோள் கொடுப்பவன் எவனன்னு சொல்லி. தேனியில் நின்று போட்டு விஜயை பற்றி வீடியோ போட்டால் பப்ளிக்காகும்னு சொல்லி போட்டு விஜயை பற்றி போடுற கூட்டங்கள் எல்லா கூட்டத்துக்கும் காவாலி கூட்டங்களாக மாறி இருக்கின்றன. அதுகள் மடக்கி ஊதுன்னு சொல்கிறது. அப்படி இல்லை, மக்களை அரசியல் படுத்தவும், மக்களுக்காக எப்போதும் களத்தில் நிற்க வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை. ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஓடுபவன் தலைவன் அல்ல, அவன் இனிமேல் என்ற கேவலங்கெட்ட தலைவன். எத்தனையோ பேர் வந்து கமலஹாசனுக்கு ஊடக வெளிச்சம் கொடுத்தது போல் இப்போது விஜய்க்கு ஊடக வெளிச்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கிற நாங்கள் விடுவோமா? எங்கள் தமிழை, எங்கள் தேசத்தை வீழ்ந்த புலிக்கொடி எழுந்தது எப்போதும் மக்களுக்காகவும் மக்களுடன் எப்போதுமே. ஏர் விவசாயியை நீங்கள் நம்புங்கள், வாக்களியுங்கள். நாம் அண்ணனுடன் நேருக்கு நேராக எப்போதும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.